ஒரு நிமிஷம் இந்த வீடியோவை எல்லாரும் பாருங்க. இந்த கோவிலுக்கு போய் எனக்கு இப்படி நடக்கும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆக்சுவலி எனக்கு இருந்த ரெண்டு பிரச்சனை என்னன்னா, ஒன்னு எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாம படுத்த படுக்கையா இருந்தாங்க. ஏறாத கோவில் இல்ல, ஹாஸ்பிட்டல் இல்ல. இன்னொன்னு எனக்கு திருமணமாகி 2 வருஷமா குழந்தை இல்ல. இதுதான் என்னோட பிரச்சனையே. ரொம்ப நாளாவே இந்த சூலாயுதம்மன் கோவில் வீடியோஸ் எல்லாம் நான் பார்ப்பேன். ஆனா எனக்கு போகட்டான் முடியல. டிசம்பர் மாசம் அமாவாசைக்கு என்ன ஆனாலும் சரின்னு கிளம்பி போயிட்டேன். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது, அருள் வாக்குல அந்த அம்மா சொன்னது அத்தனையுமே என் வாழ்க்கையில நடந்த உண்மை சம்பவம். எங்க அம்மாவுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போய் படுத்து படுக்கையா கிடக்க காரணம் சொத்து பிரச்சனையாலையும் நிலம் பிரச்சனைனாலையும் எங்க சொந்தக்காரங்களே செய்வினை செஞ்சு இந்த மாதிரி எங்க அம்மாவை ஆக்கிட்டாங்க சொன்னாங்க. என்னோட மனைவிக்கு கரு உருவாக கூடாதுன்னு சொல்லி சில மாந்திரிகம் பண்ணினதாகவும் சொன்னாங்க. நான் சத்தியமா எதிர்பார்க்கவே இல்லை. இடப்பட்ட நாள்ல எங்க அம்மாவையும் என் மனைவியும் வர வச்சு பரிகாரங்கள் செஞ்சாங்க. கழிப்பெல்லாம் எடுத்து கொடுத்தாங்க. படுத்து கிடந்த எங்க அம்மா அடுத்த 7 நாளிலே எந்திரிச்சு நடந்தாங்க. இப்போ ரொம்பவே நல்லா இருக்காங்க. இப்போ என்னோட மனைவிக்கு 4வது மாசம் கர்ப்பமா உள்ளா. அதனால என்னோட நன்றி கடனா மாசம் அமாவாசைக்கு இந்த கோவிலுக்கு போய் என்னோட தொண்டை செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். அடுத்தவன் 1000 சொல்லுவான். எதையும் காதுல வாங்காதீங்க. உங்க பிரச்சனை சரியாகணும்னா வர்ற அமாவாசை அன்னைக்கு நீங்க இந்த கோவிலுக்கு போய் பாருங்க. சத்தியமா உங்களுக்கும் வாழ்க்கை மாறும். இது என்னோட அனுபவ உண்மை. இந்த கோவிலோட அட்ரஸ் எல்லாம் வேணும்னா ஸ்கிரீன்ல தெரியற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்க. இந்த சேனலை நீங்க மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் யூஸ் ஆகும்.